எல்லாரும் இந்த சமையல் வீடியோலாம் நிறைய பாடம்போ எனக்கும் ஆசையாக இருக்குது பார்த்துக்கோ. நீயும் போடு. அது எனக்கு இந்த சமையல் பண்ணி பண்ணி அதை பற்றி இப்படி இல்லையே நம்ம பண்ணணும். எனக்கு அதெல்லாம் ஒத்தே வராது பார்த்துக்கோ. வேண்டாம் வேண்டாம் அம்மா, நீ வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் போட்ட மாதிரி பார்த்துக்கோ. ஆப்பிள் எல்லாம் அது உண்டு வாய்ஸ் ஓவர். நீ அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஓடும்போ நீ அதில் நீ சென்ன மாதிரி. ஓ அப்படின்னா பண்ணல, நீ எனக்கு சொல்லி கொடுண்ணா. அப்போ நமக்கு ஒரு மாங்காய் சாம்பார் வச்சிடலாமா? வச்சும்போ அந்த மாங்காய் சாம்பார் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வீடியோ எடுங்க. நீ அவளுக்கு சொல்லி கொடு. நான் மாங்காய் சாம்பார் வைக்கேன். முன்னாடி உனக்கு ஞாபகம் இல்லையா பாட்டிக்கு ஸ்பெஷலு? பின்ன ஞாபகம் இல்லாமல் பாட்டியோட மாங்காய் சாம்பார் பெரிய லீவுக்கும்போ என்னெல்லாம் வச்சு கொடுக்கும் இல்லையா? நம்ம புளிஞ்சு ஒழிச்சு விட்டான். அதில் இந்த கறிவேப்பிலையும் சின்ன உள்ளி எல்லாம் போட்டு என்ன கைமணம், பாட்டியோட கைமணம்னா இப்போ கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த அடுக்கலையில் கேரனாலே மணக்கும். அதெல்லாம் ஒரு காலம். நாம் இப்போ அதே மாதிரி வச்சணும்னு பண்ணினாலும் அந்த மனம் எல்லாம் வரவே வராது. ஏன்னே தெரியலை. மொழா நீ மொபைல் எடுத்து எனக்கு சொல்லி கொடுண்ணா. சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. முதல்ல பெரியம்மா மாங்காய் சாம்பார் பண்ணட்டுனா அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோ ஓடம்போ நீ அதை பார்த்து ஒன்று அப்படி சொல்லிட்டு வந்தா மதி. அப்போ நான் சொல்லி கொடுக்கேன் எனக்கு, சரியா? வா அம்மா பெரியம்மா பண்ண மாங்காய் சாம்பார் நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். நீ நான் எல்லாம் ஃபுல்லாக எடுக்கலை, கொஞ்சம் தேவையான மட்டும்தான் எடுத்துருக்கேன். நீ அதை வச்சுட்டு நீ ஃபுல்லாக அதை பற்றி சொல்லணும், எப்படி பண்ணாது அந்த இதெல்லாம் சொல்லணும்ண்ணா. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது பார்த்துக்கோ. எப்படி அந்த வீடியோ அது ஓடிட்டே இருக்கேன், எப்படி நான் சொல்லுது? அதை பார்ப்பேன்னா நான் சொல்லுவேன். ஐயோ என்னால் முடியாதுன்னு தான் நினைக்கேன். நீ சிரிச்சா சும்மா அக்கா. வா நீ சிரிச்சியா? நீ சொல்லி பாரு பார்ப்போம். எனக்கு மாங்காய் சாம்பார் வச்ச தெரியும். ஆனால் இதில் எல்லாம் வந்தது எப்படின்னு எல்லாம் விளக்கமாக செல்லதுக்கெல்லாம் எனக்கு முடியாதுப்பா. இதில் என்ன இருக்கம்மா? நீ அந்த வீடியோ பார்க்கணும், அதில் வரதை வச்சு செல்லணும். டூப்ளிகேட் பண்ணி கொடுக்கேன். ஒவ்வொரு வீடியோயும் டூப்ளிகேட் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு அது வந்துடும். நீ செல்லு, முதல்ல நீ செல்லு, பயப்படா செல்லு. பாரு, முதல்ல நான் அந்த மாங்காய் சாம்பார் பெரியம்மா பண்ண முடித்ததுக்கப்புறம் உள்ளதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ நீ மாங்காய் சாம்பாரை பற்றி முதல்ல சொல்லணும். நீ அதான் இன்றைக்கி வைக்க போகிற அதுக்கு அதை பற்றி நீ அந்த பாட்டி வச்சதெல்லாம் நீ அடுக்கலையில் நீ சென்னை இல்லையா? அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் அதை நீ சொல்லணும் முதல்ல. அப்போ அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததில் தேவையான பொருள் என்ன அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீ பார்த்து சென்ன போதும்னு. கடவுளை, அது இப்போ ஓடுமே வீடியோனா, அதுக்கு அந்த வேகத்தை ஈடு கொடுத்து என்னால் செல்ல முடியாது பார்த்துக்க. சும்மா சிரிச்சாதப்பா. அங்கிட்டு வீடியோ ஓட தொடங்கிச்சு. அந்த மாங்காய் சாம்பார் பற்றி சொல்லிப்போம். நான் இன்னைக்கு வைக்க போகிறது மாங்காய் சாம்பார் ஆக்கும். ஐயா நான் இங்கே இருக்கல பார்த்துக்க. நான் இன்னைக்கு இங்கே இருந்தால் நான் சிரிச்சு செத்து போவேன். செல்லம்மா மறுபடியும் வீடியோ ஆனாச்சு. ஓட தொடங்கி சொல்லு. நான் இன்னைக்கு சும்மா இப்படி செல்லாத. சும்மா அந்த கேக்கையோளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கணும். அந்த மாதிரி நல்ல ஒரு இதோட செல்லு வைப்போம். நான் இன்னைக்கு பண்ண போகிறது ஒரு மாங்காய் சாம்பார். இது எனக்கு பாட்டி முன்னாடி வைக்கும்போ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஒரு இதாக செல்லு. ஐயோ வீடியோ ஓடுது பார்த்துக்கோ. நான் செல்ல தொடங்கும்போது ஓடுது. பெரியம்மா பின்ன நீ செல்லுதியா? அதான் சிரிச்சது. நீ செல்லு அப்போ தெரியும். செல்லம்மா செல்லு. நான் இன்னைக்கு பண்ண போகிறது ஒரு மாங்காய் சாம்பாராக்கும். எனக்கு பாட்டி முன்னாடி இந்த மாங்காய் சாம்பார் எல்லாம் எங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க. இங்கே அந்த தேவையான பொருட்கள் மாதிரி அந்த இடம் வந்தது போல் அந்த மாங்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் இருக்குது பார்த்துக்கோ. அந்த இதில் செல்ல வேண்டியது செல்லு. நமக்கு அப்புறம் டூப்ளிகேட் பண்ணி நீட்டலாம் அந்த வீடியோ. நான் எழுதி போக போகிறேன். அம்மாடா நான் சிரிச்சு சாவனே. நீ போ அங்கிட்டு. நீ இங்கே இருந்தாலே எனக்கு டென்ஷன் தான் வருது. அம்மா எனக்கு இஷ்டம் போல் படிக்க இருக்கம்மா. நீ செல்லு. அல்லாத நேரத்தில் எப்போ படித்து கொண்டு தான் இருப்பு. எப்போ மொபைலில் குத்தி கொண்டு இருக்காது. இப்போ எனக்கு சொல்லி கொடுக்க வந்தப்போ அவளுக்கு கூட படிச்சிடணுமா? ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. அகப்பட்டு கொண்டான் மேடையிலே அம்போ பரிதாபம்னு. உனக்கு சொல்லி கொண்டிருந்தா மதிய நான் படுறத எனக்கு தான் தெரியும். வீடியோ ஓடுது. அம்மா வீடியோ ஆன் ஆகி ஓட தொடங்கினா அப்படி வீடியோ ஓடுதுன்னு செல்லாது. அதுவும் கூட அதில் வரும் இல்லையா?
வா வா. நேர்களே, நான் இன்னைக்கு பண்ண போகிறது ஒரு மாங்காய் சாம்பாராக்கும். இது எனக்கு பாட்டி பெரிய லீவுக்கு போகும்போதெல்லாம் முன்னாடி பண்ணி கொடுத்ததாக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். அப்புறம் இட்லிக்கு கூட எல்லாம் சாப்பிடலாம் நல்லா இருக்கும். பின்ன மாங்காய் இப்போ மாங்காய் சீசன் இல்லையா, அப்போ நமக்கு மாங்காயிலேயே இது பண்ணலாம். மதியா என்ன அம்மா நீ மதியானம் இதுலையா கேட்பணும், அதையும் கூட ரெக்கார்ட் ஆகும் இல்லையா? எதுக்கடி உனக்கு இந்த வேண்டாம் வேலை? சும்மா இல்லைங்கிட்டு எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது மொளை. அப்போ நம்மளுக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம். நான் ஒரு தடவை கூட சரியில்லையா, இதுலேயும் சரியாக வரலைன்னா நான் நிப்பாட்ட தான் போகிறேன்னா கொண்டு எரிச்சல் தான் வருது. ஓடுது. ஆமாம், உனக்கிட்ட தானே சென்னை வீடை ஓட தொடங்க இப்போ நான் செல்லாதேன்னு. நான் மாங்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ மாங்காய் இது வந்தாச்சு, சீசன் வந்தாச்சு. நமக்கு ஒரு மாங்காய் சாம்பார் பண்ணலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் அக்கா நீ தானே பண்ண, எனக்கு தேவையான பொருட்கள் எனக்கு தெரியாது. என்கிட்ட கூட நீ பண்ண நேரம் போதும், நான் போகிறேன். நீ வீடியோவில் சொல்லி எத்தனை வாட்டி சாம்பார் வச்சாச்சு, இதெல்லாம் யார் சாப்பிடுவா?